வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுக அதிமுக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இந்த கூட்டத்தின் முடிவிலே அதிமுகவினர் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த எஸ்ஐஆர் பணியில் நேரடியாக கட்சிகளினுடைய பூத் ஏஜென்ட்டுகளை ஈடுபடுத்தக்கூடாது. அவர்கள் ஒரு பார்வையாளராக இருக்கலாமே தவிர அவர்கள் படிவங்களை வாங்கி கொண்டு சென்று சேர்க்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என்று அதிமுகவினர் புகார் கொடுக்க இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின்படி எஸ்ஐஆர் பணிகளை பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அதிகாரிகள் மட்டுமில்லாமல் பூத் ஏஜென்ட்டுகள், அதாவது திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பூத் ஏஜென்ட்டுகளும் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 படிவங்கள் வரை அவர்களுடைய ஓன் ரிஸ்கிலே கொண்டு சென்று கடிதம் கையெழுத்தெல்லாம் வாங்கி, அதாவது வாக்காளர்களிடமிருந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகளிடம் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாய்ப்பு என்பது ஒரு பெரும் ஆபத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு திமுக பூத் ஏஜென்ட்டுகள் அவர்களுக்கு அந்த வார்டிலே யார் யாரெல்லாம் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என தெரியும். அவர்கள் அதிமுகவினுடைய வாக்காளர்களிடம் சென்று அவர்களிடம் அந்த படிவங்களை வாங்கி நாங்கள் கொண்டு சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு செல்லும் வழியில் அவற்றை எடுத்து கிழித்து விடலாம். இதே போல நாங்களும் கூட திமுகவினருடைய அந்த படிவங்களை கிழித்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் எந்த கட்சி சார்ந்த ஏஜென்ட்டுகளும் இந்த பணிகளிலே அந்த படிவங்களை கையாள்வதற்கு அல்லது கொண்டு சென்று சேர்ப்பதற்கு, அவர்கள் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு அவர்களை அனுமதிக்க கூடாது. இந்த பணிகளை அதிகாரிகள் தான் செய்ய வேண்டும். அதிகாரிகள் முறையாக சரியாக செய்கிறார்களா என்பதை பார்வையிடுவதற்கு மட்டும் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட இருக்கின்றது. அப்படி செய்தால்தான் அது நியாயமானதாக இருக்கும். இல்லை என்றால் பல முறைகேடுகளும் தவறுகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினுடைய சட்டத்துறையை சார்ந்தவர்கள் இந்த தேர்தல் அதிகாரிகளை சந்தித்து முறையிட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.